வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இந்த வருடத்தில் உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தின் இலக்கு வைக்கப்பட்ட வருமானத்தை ஈட்டிக்கொள்ளும் முறைமைகள் தொடர்பாக கலந்துரையாடல். எரிபொருள் விநியோகத்தில் எழுந்த பிரச்சினைகள் எளிமையானது அல்ல என்று முன்னாள் மின்சக்தி அமைச்சர் சுட்டிக்காட்டு. கடமையிலிருந்து தப்பியோடிய 679 பாதுகாப்பு படையினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு அறிவிப்பு. தேசிய பிரச்சினைகளை பற்றி பாராளுமன்றத்தில் பேசும்போது சபாநாயகர் எங்களுக்கு இடமளிக்காமல் எங்களை அவமதிக்கிறார் என்று சாணக்கியன் குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி மற்றும் உள்நாட்டு இறைவரை திணைக்கள அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த வருடத்தில் உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தின் இலக்கு வைக்கப்பட்ட வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்கான முறைமைகள் தொடர்பாக இதன்போது நீண்ட கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. உள்நாட்டு இறைவரை திணைக்களத்திற்கு கிடைக்கப்பெறாத வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்கு தற்போதைய நடைமுறையை விட சிறந்த முறைமை ஒன்றின் அவசியத்தை வலியுறுத்தியுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்நாட்டு இறைவரை திணைக்களம் அறவிட வேண்டிய முழுமையான வருமானத்தை அறவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு வலியுறுத்தியுள்ளார். தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜயந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அபோன்சு உள்ளிட்டவர்களும் உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தின் பதில் ஆணையாளர் நாயகம் RPH பெர்னாண்டோ உள்ளிட்ட இறைவரை திணைக்கள அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். முன்னாள் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகள் எளிதாக தீர்க்கக்கூடியது அல்ல என்று தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றின் அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், உலகின் பல நாடுகள் நடைமுறையில் உள்ளது போல் இலங்கையில் எரிபொருள் விலைகள் தினசரி மாறும் முறைமையினை செயல்படுத்த வேண்டும் என்றார். மேலும் அவர் விளக்குகையில், நாட்டின் அனைத்து எரிபொருள் நிலையங்களும் அரசுக்கு சொந்தமானவை என்ற தவறான கருத்து சிலரிடம் உள்ளது. எனினும் பிரச்சினைகள் இருதரப்பாலும் உள்ளன. பெரும்பாலான நாடுகளில் எரிபொருள் விலைகள் நாளாந்தம் மாற்றப்படுவது போல் இலங்கையிலும் இது செயல்படுத்தப்பட வேண்டும். அண்மையில் எரிபொருள் விநியோகத்தில் நாட்டில் ஒரு சிக்கலான சூழல் உருவாகியது. எரிபொருள் நிலைய உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 3% தள்ளுபடியை குறைப்பதற்கு எதிராக விநியோகஸ்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதன் விளைவாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் கடந்த 2 நாட்களுக்கு எரிபொருள் ஆர்டர் செய்வதை நிறுத்திய போதிலும் கடந்த திங்கட்கிழமை இரவு நிலைமை மீண்டும் சாதாரண நிலைமைக்கு திரும்பியது. இந்த சூழலில் அரசாங்கத்திற்கு சிரமம் ஏற்படுத்தும் நோக்கில் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை சீர்குலைக்க முயற்சி செய்யப்பட்டுள்ளது என குற்றப்புலனாய்வுத் துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து விசாரணைக்காக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் 2 அதிகாரிகளை அழைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்றார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பாதுகாத்ததாக தெரிவிக்கப்படுவதை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மறுத்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியொன்றின் போது கோட்டாபய ராஜபக்சவை தாம் பாதுகாத்தேன் என்ற குற்றச்சாட்டை அவர் மறுத்திருந்தார். இதன்போது பொதுமக்களின் போராட்டத்தை தொடர்ந்து நாட்டிலிருந்து தப்பியோடியிருந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு பாதுகாப்பு அளித்தீர்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்திருந்த ரணில் விக்ரமசிங்கே, இருந்த நாட்டில் அரசியல் தொடர்பற்றவரான சட்டமா அதிபரை வழக்கு தாக்கல் செய்வது குறித்து தீர்மானிப்பார். அத்துடன் அவருக்கு ஆதாரங்களை எங்களால் அனுப்ப முடியும் என்றவர் அந்த குற்றச்சாட்டை நிராகரித்ததோடு குறித்த பேட்டியின் இடைநடுவில் வெளியேறப்போவதாகவும் எச்சரித்திருந்தார். அதே சமயம் தொடர்ந்து பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்திய உயிர்த்த ஞாயிறு சம்பவம் குறித்து தனது அரசாங்கம் நம்பகத்தன்மை மிக்க விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் ரணில் விக்ரமசிங்கே நிராகரித்துள்ளார். கடமையிலிருந்து தப்பியோடிய 679 பாதுகாப்பு படையினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, முப்படையினரும் காவல்துறையினரும் இணைந்து மேற்கொண்ட விசேட நடவடிக்கைகளின் போது இந்த கைதுகள் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் நேற்று வரை இந்த நடவடிக்கையின் போது இராணுவத்திலிருந்து தப்பியோடிய 455 பேர் இராணுவத்தினராலும் 80 பேர் காவல்துறையினராலும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 63 கடற்படை உத்தியோகத்தர்கள் மற்றும் 81 விமானப்படை உத்தியோகத்தர்களும் கைது செய்யப்பட்டதாகவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் தேசிய பிரச்சனைகளை பற்றி பாராளுமன்றத்தில் பேசும்போது சபாநாயகர் எங்களுக்கு இடமளிக்காமல் எங்களை அவமதிக்கிறார். அவரது செயல்பாடுகள் மிக மோசமானவை என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கடுமையாக விமர்சித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் கடல் தொழில் அமைச்சு தொடர்பான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் மீனவர்களுக்கு எதிராக உள்ள பல பிரச்சனைகளை முன்வைத்திருந்தார்.
அதே நேரம் சாணக்கியன் சபாநாயகர்கள் உரிமைகளை மீறுகிறார். அவர் முறையாக செயல்பட வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்களின் கௌரவத்தை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சபாநாயகர் தனது பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். பாராளுமன்ற செயலாளர்களும் நடுநிலையாக செயல்பட வேண்டும். சபை நடவடிக்கைகள் முறையாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார். இதேவேளை முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை கைது செய்யுமாறு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பு போலீஸ் உயர் அதிகாரிகள் தலைமையில் கொழும்பு விசேட சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது. இதில் முன்னாள் இராணுவ புலனாய்வு பணிப்பாளர், கொழும்பு குற்றவியல் பிரிவில் பணியாற்றிய பிரதி போலீஸ் மா அதிபர், முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் பிள்ளையான் கலந்து கொள்ளாமையால் அவரது நெருங்கிய சகா இனிய பாரதி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார். இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது, எதற்காக நடந்தது, தேசிய பாதுகாப்பு தொடர்பான இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டன என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அத்துடன் அரசாங்கம் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறுகிறீர்கள். ஆனால் கனேமுல்ல சஞ்சீவை கொன்ற பெண்ணை இன்னமும் தேடிக் கொண்டிருக்கிறீர்கள். தேசபந்து தென்னகோனி தேட முடியவில்லை. இது எப்படி உண்மையான சட்டம் என்று அவர் கடுமையாக விமர்சித்திருந்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய சுதந்திர முன்னணி சார்பில் முக்கிய உள்ளூராட்சி சபைகளில் மட்டுமே போட்டியிட உள்ளதாக கட்சியின் தலைவர் விமல் வீரவங்ச தெரிவித்தார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது, கடந்த காலங்களில் சாதாரண கல்வர்களை பற்றியே பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்போது பேராசிரியர், பொறியியலாளர் என்ற பட்டங்களை பின்னால் வைத்துக் கொண்டு செயல்படும் கல்வர்களே அதிகமாக இருக்கிறார்கள் என்று அவர் தெரிவித்தார். மேலும் பொய் கூறுபவர்களே மிகப்பெரிய திருடர்கள் என்றும் விமல் வீரவங்ச கடுமையாக விமர்சித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்பு முயற்சிகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்றும் அந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெயசங்கர் மீண்டும் உறுதியளித்துள்ளார். லண்டனில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போது, எமது அண்டை நாட்டுக்காக எங்களுக்கு ஒரு பொறுப்பு உள்ளதை போல் அவர்களுக்கும் அந்த அளவில் ஒரு பொறுப்பு உள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இலங்கையின் தற்போதைய நிலைமையை முன்வைத்து பொருளாதார நெருக்கடியின் போது சர்வதேச நாணய நிதியத்தை விடவும் அதிக உதவி இந்தியாவால் வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். யாழ்ப்பாணத்திற்கும் திருச்சிக்கும் இடையிலான விமான சேவை எதிர்வரும் 30ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இண்டிகோ விமான சேவை அறிவித்துள்ளது. அந்த வகையில் திருச்சியிலிருந்து நண்பகல் 1:25க்கு புறப்படும் விமானம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை மாலை 2:25 மணியளவில் வந்தடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் யாழ்ப்பாணத்திலிருந்து மாலை 3:10 மணிக்கு புறப்படும் விமானம் திருச்சி விமான நிலையத்தை மாலை 4:05க்கு சென்றடையும் என்றும் இண்டிகோ விமான சேவை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தையேட்டி கிராமத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணியில் திஸ்ஸ ரஜமகா விகாரை என்ற பெயரில் ஒரு விகாரை அமைக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று பாராளுமன்றத்தில் புத்த சாசன அமைச்சரை நோக்கி கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் விகாரை அமைக்கப்பட்டுள்ள 20 பரப்பு காணியின் உரிமையாளர்கள் நீண்ட காலமாக விகாரையை அகற்றி தங்கள் நிலங்களை திருப்பி வழங்குமாறு போராடி வருவதை அமைச்சர் அறிவாரா? ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அரசால் சுவீகரிக்கப்படும் காணி வேறு நோக்கத்திற்காக பயன்படுத்த முடியாது என்பதை அமைச்சர் ஏற்றுக்கொள்வாரா? இந்த காணி விகாரை அமைப்பதற்காக சுவீகரிக்கப்படவில்லை என்றால் அது சட்டவிரோதமானது என்பதையும் அமைச்சர் உறுதி செய்ய முடியுமா? போராடி வரும் காணி உரிமையாளர்களுக்கு அரசாங்கம் வழங்க உள்ள தீர்வு என்ன என்பதை அமைச்சர் விளக்குவாரா என்று பல கேள்விகளை எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் போது புத்தசாசன அமைச்சர் ஹெனிதும சுனில் செனவி இது தொடர்பாக காணி அமைச்சு உட்பட பல்வேறு துறைகளில் பதில்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இதற்கான கால அவகாசத்தை வேண்டுகின்றேன் என்று கூறியிருந்தார்.